ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி கர்நாடகாவில் 3வது நாளுங்க. எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் வேர்ல்டுக்கு தாங்க போயிருக்கோம். ரொம்பவே ஜாலியாகவும் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நம்ம ஃபன் வேர்ல்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். நாங்கள் உள்ளே வரையில் நல்ல வெயிலுங்க. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:30லேருந்து 4 மணிக்குள்ளே சரியான வெயில். நான் கூட நினச்சேன், என்னடா இப்படி காலியாக இருக்குது, யாருமே இல்லையே, இதுக்குள்ளே யாருமே இல்லாமல் நம்ம மட்டுமா விளாட்றதுன்னு பார்த்தா, நேரம் ஆக ஆக அப்படியே கூட்டம்லாம் கூடிருச்சுங்க. இந்த கூட்டம்லாம் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்ல, அந்த சறுக்கிலாம் தண்ணிக்குள்ளே விளாடுவாங்கள்ல, அந்த இதுக்குள்ளே இருந்திருக்கு. கூட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த இன்டோர் கேமுக்குள்ளேயே. சின்ன பசங்களுக்கு விளாட்றதுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு. நம்ம ஊரில் ஒரு ராட்டினம் ஏறணுன்னா 60 ரூபா 70 ரூபா கொடுத்துட்டு ஏறுவோம்ல, இங்கே அப்படி கிடையாது. ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் போய் அந்த என்ட்ரன்ஸில் போய் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வரணும் போல். 300 400 500 இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொருத்தர் விளையாடையில் அதிலேருந்து காசு எடுத்துக்கிடுவாங்க. இது நாங்கள் காசு கொடுக்காம சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் அவங்க காசு போட்டு வர்ற வரைக்கும் உட்காந்துருக்கலான்னு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிமோட் கார் தான். பசங்களை உட்கார வச்சுட்டு அவங்களே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது ஓடுற மாதிரி ஓடும். இந்த மாதிரி கேமெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். நிஜமாகவே நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை நேரில். பட்டி கேட்டா பஞ்சு மிட்டாயை பார்த்த மாதிரிம்பாங்கள்ல, அது மாதிரி எல்லா பயலுகளும் ஒவ்வொன்றா எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரர் என் பசங்களை விட மேலே கண் எடுத்து சுடுறாரு, பைக் ஏறி ஓட்டுறாரு, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்கங்க. நான் இதில் ஏறலை. ஏன்னா நமக்கு அந்த ராட்டினம்லாம் ஒத்துக்கிறாது, வாந்தி வந்துடும். தருன்னு பாருங்கள், இப்போ தான் அது என்ன படம், கேஜிஎஃப் ஹீரோ நினப்பு 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு டிட்டுன்னுக்கிட்டு இருந்தான். இவர் பைக்கில் ஏறி உட்காந்துருந்தார் கொஞ்சம் நேரம். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கணும். இந்த சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அதுலேருந்து ஒரு சவுண்டு வருது, காப்பிரைட் கொடுத்துருவாங்க யூடியூப்பில். அதனால் நான் என்ன செஞ்சேன், சரி நம்ம பேசியே போட்டுருவோம் எதுக்கு. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், காசு போட்டு வந்ததுக்கப்புறமா பிள்ளைங்களை உள்ளே விளையாட விட்டாங்க. இதுக்கு எவ்வளோன்னு தெரியல. அதுக்கு ஸ்வைப் பண்ணிக்கிடுவாங்க போல் அவங்களே. அந்த கார்டை காமிச்சா ஸ்கேன் பண்ணி இவ்வளோன்னு இத்தனை பிள்ளைங்களுக்குன்னு எடுத்துக்கும் போல். என் சின்ன பையனுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கோங்கன்னா விட மாட்டேன்ட்டாளுங்க. சரின்ட்டு அவனுக்கும் காசு எடுத்தாங்க. சின்ன பையன் எப்படி விளாட்றான் பாருங்களேன். அவன் இந்த மாதிரி விளாண்டதே இல்லை, இதான் முதல் டைம் அவனுக்கு. பால் அடிச்சு விளாண்டான். இதுக்குள்ளே போயிட்டு வாடா அப்படின்னு இதுக்குள்ளேயே விளாண்டுக்கிட்டு தெரிஞ்சான் அவன். ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பையன் இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயும் விளாண்டதில்லை. தர்னு விளாடுவான். சின்ன பையனுக்கு விளையாட தெரியாது, சுந்தருக்கு. சுந்தர் இதில் நிறைய கேம்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாண்டான். அதே மாதிரி மாப்பிள்ளை அமித்து, என் வீட்டுக்காரருங்க, பைக் ஓட்டுறாரு. சின்ன பிள்ளை மாதிரி பைக் ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க அவர். கும்பகோணத்தில் டெய்லி வண்டி ஓட்டுறது பத்தாதா, இங்கேயும் வேறு ஏதாவது ஒரு ஏரோப்ளைன் ஓட்டுவாரா பாருங்கள். ஐயா டைனோசர் கூட நிற்கிறாரு. டைனோசர் கூட நின்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சரி எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்களா இல்லையா டைனோசர்? இது கூட நின்று நாங்களும் 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ வாயை புழக்கிறாரு. என் வீட்டுக்கார் சொன்னார், இதெல்லாம் வீடியோவில் போட வேணாம், எடுத்து வச்சுக்கோ, நமக்கு பர்சனலாக என்னைக்காவது பார்த்துக்கலான்னு. நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம்ல, போட்டு விட்டுருவேன். அடுத்து இந்த கார் ஓட்டுறாங்க. இதே ரேஸ் ஓட்டுற மாதிரியும் இருக்குது. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கார் ரேஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இது நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரும் ஓட்டலை, வெளியில் உள்ளவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவோமேன்னு போடுறேங்க. அடுத்து இந்த கொடுமையை என் வயலை எப்படி சொல்ல வேண்டியது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. நான் என்ன நினச்சேன், அது ஏதோ இனிப்பு ரவை பணியாரம்னு நினச்சேன். பார்த்தா அதுவும் ஒரு பானிபூரி கடையே, அது ஃபுல்லாமே பானிபூரி தான் போல். எனக்கு அது பிடிக்கவே இல்லைங்க, வாங்கி வேஸ்ட்டு. அடுத்து பசங்க ஜேசிபியில் உட்காந்து விளாடணுன்னாங்க. இது எல்லா கேமுக்குமே கார்டு ஸ்வைப் பண்ணுறது தான், எதுவுமே ஃப்ரீ கிடையாது.
இதுக்குமே ஸ்வை பண்ணுறது தான். அடுத்து வந்து வாட்டரு நம்ம ஊரில் இருக்குமே பொருட்காட்சியிலலாம் அதே மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம தான் போக முடியல, அவங்களாவது போட்டுமே அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. இது விளாண்டு முடித்ததுக்கப்புறமா அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து என் வீட்டுக்கார் கிரிக்கெட் விளாண்டாருங்க. இதுக்கு ஒரு 60 பாயிண்டோ 70 பாயிண்டோ நினைக்கிறேன், 70 ரூபாயோ நினைக்கிறேன். அந்த ஒரு மிஷின் வந்து பால் போடும், அந்த பால் வந்து இவர் அடிக்கணும். இந்த பையன் ஒருத்தங்க இருக்கான் பாருங்கள், அவன் ஆப்ரேட் பண்ணுவான். பால் வந்து அந்த மிஷின்லேருந்து போகும். என் வீட்டுக்கார் அங்கேருந்து விளையாடுவார். கிட்டத்தட்ட ஒரு 4ஓ 5ஓ அடித்தார், மிச்சதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ மனுஷங்க வந்து பந்து போடுறதா இருந்தால் பந்து போட போகிறாங்கன்னு தெரியும். இது மிஷின்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றதால பந்து வரப்போகுதுங்கிறது வந்து தெரியல முன்னக்கூட்டியே. அவர் கொஞ்சம் நேரம் என்ஜாய் இருக்க ஜாலியாக. இது வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் பாயிண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு இவனை ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தோம். சின்னவன் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் உட்காந்தான், அதுக்கு மீறி உட்கார மாட்டேன்ட்டான். அது கரெக்டாக அந்த டைமு முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம்னு நினைக்கிறேன். இதில் வந்து பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல், அதனால் சரி கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் காசு இருக்குது. இது வந்து ஒரு பால் அடித்தா ஒரு தவக்கா வந்து வெளியில் எட்டி பார்க்கும், அதை அடிக்கணும். லாஸ்ட்டாக யாரோ ஒரு பிள்ளை இந்த அட்வென்ச்சர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க, அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபன் வேர்ல்டில் இது பூரா நீங்கள் பார்த்தது கர்நாடகாவில் ஃபன் வேர்ல்டு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.